ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் பார்த்தசாரதி அவர்களின் துளசி மாடம் 4ஆம் பாகம் இப்பொழுது பார்ப்போம். மூச்சு இறைக்க இறைக்க ஓடி வந்த வேகத்தில் சர்மாவின் பெண் பார்வதி வசந்தியிடம் பேசுவதற்கு சில வினாடிகள் ஆயின. வசந்தி அக்கா, அப்பா ரவி அண்ணாவுக்கு எழுதி கொடுத்த ஏரோகிராமே அவசரப்பட்டு இன்றைக்கே போஸ்ட் பண்ணிட வேண்டான்னு உடனே உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னான். ஏண்டி திடீர்னு என்ன வந்துடுது அப்பாவுக்கு? அது என்னமோ தெரியல, வேண்டான்னு சொல்ல சொன்னான். பார்வதியை வசப்படுவதற்கு மிக சுலபமான வழி வசந்திக்கு புலப்பட்டது. பாரு, ரவி அண்ணா இப்போ ஊருக்கு வரணும்னு உனக்கு ஆசை தானே? ரவி அண்ணாவை பார்த்து 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு வசந்தி அக்கா. எனக்கும் குமாருக்கும் அம்மாவுக்கும் அண்ணாவை உடனே பார்க்கணுன்னு கொள்ள ஆசை. அப்படியானா நீ ஒரு உபகாரம் பண்ணணும் பாரு. நீ என்னை பார்க்குறதுக்குள்ளே நான் இந்த ஏரோகிராமே தபாலில் சேர்த்தாச்சுன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடணும். ரவி அண்ணாவை புறப்பட்டு வர சொல்லி சித்தே முன்னே தான் இதில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார் உங்கள் அப்பா. இப்போது இதை போஸ்ட் பண்ண வேண்டான்னு அவரே சொல்லி அனுப்பிச்சா நீ அனுப்பிச்சதா நீ சொல்கிறே. உங்கள் அப்பா என்ன பண்ணுவாரோன்னு எனக்கு பயமாக இருக்குடி. வர சொல்லி எழுதியிருக்கிற இந்த லெட்டரை கிழிச்சு போட்டுண்டு வர வேண்டான்னு இன்னொரு லெட்டரை எழுத போகிறாரோ என்னமோ. ஐயோ, அது வேண்டாங்க்கா, நீங்கள் இதையே போஸ்ட் பண்ணிவிடுங்கோ. நான் உங்களை பார்க்கறதுக்குள்ளேயே நீங்கள் ஏரோகிராமை போஸ்ட் பண்ணியாச்சுன்னு அப்பாட்ட சொல்லிடுறேன். தபால் ஆஃபீஸ் வரை பார்வதியும் உடனே அழைத்து சென்றே அந்த கடிதத்தை பெட்டியில் போட்டாள் வசந்தி. தபால் ஆஃபீஸ் வாசல்லே இருந்த வசந்தியும் பார்வதியும் அவரவர் வழிகளில் பிரிந்து சென்றனர். பார்வதி வீட்டுக்கு திரும்பி சென்றபோது அவள் தந்தை விஸ்வேஸ்வர சர்மா பூமிநாதபுரத்துக்கு புறப்பட்டு போயிருந்தார். அம்மா வாசத்தின்ன பிறையில் அந்தி விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு உட்கார்ந்திருந்தாள். பிறைக்கு கீழே திண்ணையில் தண்ணீர் தெளித்து அழகாக சிறிதாக தாமரைப்பு கோலம் போட்டிருந்தாள். அம்மா வயதாகியும் கை சிறிதும் நடுங்காமல் அம்மாவால் எப்படி இத்தனை அழகாக அளவாக கோலம் போட முடிகிறது என்று பார்வதி ஒவ்வொரு முறையும் அம்மாவின் கோலத்தை பார்க்கும்போது ஆச்சரியப்படுவதுண்டு. தாமரைப்பூ, தேர் எதை போட முயன்றாலும் எப்பேற்பட்ட கோலமானாலும் கோலம் போடும்போது தனக்கு கை கோணி விடுவதும் அம்மாவுக்கு அச்சு போல் கச்சிதமாக வரைவதும் சேர்ந்தே நினைவுக்கு வரும் அவளுக்கு. இதற்காக அம்மாவிடம் அவள் பொறாமைப்படுவது கூட உண்டு. பார்வதி பாத்திர கடையில் தகரத்தட்டில் தாமரைப்பு போலவும் தேர் போலவும் செய்த கோல அச்சுக்களையும் கோல குழலையும் வாங்க பணம் கேட்டபோது அம்மா மறுத்துவிட்டாள். எங்கள் நாளில் இதெல்லாம் ஏதுடி? கன்னியா பெண்களோட மனசுலையும் கைகளையும் லட்சுமி கடாட்சமும் சரஸ்வதி கடாட்சமும் போட்டி போட்டுட்டு நிற்க வேண்டாமோ? சிரத்தையும் அக்கறையும் இருந்தாக்கா மனசு நினச்சபடி கை கோடு இழுக்காதோ? கோலத்துக்கும் அச்சும் குழலும் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த நாளில் சிரிப்பாடி. சிரிப்பா அதெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக பழகு, தானாக வந்துடும். சங்கரமங்கலம் அக்ரஹாரத்தில் 3 தெருக்களிலுமே தேடி சல்லடை போட்டு சலித்து பார்த்தால் தேரக்கூடிய முதல் தரமான குடும்ப தலைவிகளில் முதல் இடம் விஸ்வேஸ்வர சர்மாவின் மனைவி காமாட்சி அம்மாளுக்கு கிடைக்கும். கிரகலட்சுமி என்ற பதத்துக்கு தனியாக லட்சணம் சொல்லி விளக்கி கொண்டிருப்பதை விட இந்த அம்மாளை அப்படியே சுட்டி காட்டி விடலாம். ஆனாலும் அவளுக்கு காது கொஞ்சம் மந்தம் என்ற ஒரே காரணத்துக்காக சர்மா அவளிடம் திட்டுவதும் கூப்பாடு போடுவதும் வழக்கமாக இருந்தது. அப்படி அவர் திட்டுவதற்கும் கூப்பாடு போடுவதற்கும் கூட பல சமயங்களில் ஆழ்ந்த அர்த்தம் இருக்காது. அவள் மேல் தனக்கு இருக்கும் உரிமையையும் அதிகாரத்தையும் காட்டும் ஓர் உணர்ச்சி வெளிப்பாடாகவே சர்மாவின் இந்த விதமான கோபதாபங்கள் அமையுமே தவிர வேறு ஆழ்ந்த பொருளோ பொருத்தமோ அவற்றுக்கு இருக்காது. அந்த அம்மாளும் அதை அப்படித்தான் புரிந்து கொண்டிருந்தாள். பிரியமுள்ளவிடத்தில் பெய்யப்படும் வகை சொற்களுக்கு பொருளே இருப்பதில்லை. பிரியமும் உறவும் பாசமும் ஆகிய அன்பு பெருக்கில் சொற்கள் கரைந்து போய்விடும் போது அப்புறம் அவற்றுக்கு தனியே பொருள் எங்கிருந்து கிடைக்கும்? சர்மாவின் கோபமும் கூப்பாடும் அவர் தன்னிடம் அப்படி ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதற்கும் அதிகமாகவோ மேலாகவோ வேறெந்த பொருளையும் காமாட்சி அம்மாளின் மனதில் உண்டாக்கியதே இல்லை. அந்த அளவு கடுஞ்சொற்களை கூட அநேகமாக அவள் அறிந்தவரை அவர் வேறு யாரிடமும் உரிமையோடும் உபயோகிக்கப்படுவதில்லை. தன்னைத்தான் அவர் அப்படி திட்டுவதற்கு உரிமை கொண்டாடுகிறார் என்பதே காமாட்சி அம்மாளுக்கு உள்ளுற ஒரு பெருமைதான்.
கணவனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருக்கிறோம் என்பதற்காகவே பெருமைப்படும் பழைய தலைமுறை இந்திய பெண்களில் ஒருத்தியாகவும் அந்த அம்மாளும் இருந்தாள். கணவன் என்னும் ஆதிக்கத்திலிருந்தோ குடும்பம் என்னும் ஆதிக்கத்திலிருந்தோ விடுபட விரும்பும் நவீன காலத்து நகர்ப்புற இந்திய பெண்களின் முனைப்பு அவர்கள் தலைமுறையின் கடையோடியில் கூட இன்னும் எட்டி பார்க்கவில்லை. தங்களது சுதந்திரமும் பெருமையும் பீடும் சுகமும் துக்கமும் வீடு என்னும் எல்லைக்குள் குடும்பம் என்னும் சாம்ராஜ்யத்துக்குள் மட்டுமே இருப்பதாக எண்ணி கருமமே கண்ணாக அந்த தலைமுறையினர் உழைத்து கொண்டிருந்தனர். கன்னியாக, தாயாக, பாட்டியாக அந்த எல்லைக்குள்ளேயே அவர்கள் வளைய வளைய வந்து கொண்டிருந்தார்கள். அதைவிட சுதந்திரமும் சுகமும் உள்ள வாழ்வொன்று அந்த வட்டத்துக்கு வெளியே இருப்பதாக அவர்கள் ஒருபோதும் எண்ணியதே கிடையாது. என்னடிக்காமோ, பிள்ளையாண்டான் தூரதேசத்துக்கு போய் வருஷ கணக்காச்சு, வர சொல்லி ஒரு கால்கட்டு போட்டு அனுப்பப்படாதோ என்று விசாரணையுடன் பக்கத்து வீட்டு முத்து மீனாட்சி பாட்டி திண்ணையில் வந்து உட்கார்ந்தாள். பாட்டி காமாட்சி அம்மாளின் காதில் விழுவதற்காக உரத்த குரலில் பேசியது தெருக்களில் எதிர் சரத்து வீடுகள் வரை கேட்டது. நாள்தோறும் சந்தியா காலத்தில் விளக்கேற்றி வைத்துவிட்டு வழக்கமாக சொல்லும் தோத்திரம் ஒன்றை வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டிருந்த காமாட்சி அம்மாள் அதை முடித்துவிட்டு பதில் சொல்வதாக பாட்டியை நோக்கி சைகை செய்தாள். பாட்டிய சைகையை புரிந்து பாரிவிடம் பேச்சு கொடுத்தாள். குமார் இன்னும் காலேஜிலிருந்து வரலையே அடிப்பாரு. டவுன்லேருந்து ஒரு சாமான் விலை விசாரிச்சுட்டு வர சொல்லி அவனிடம் காலம்பர கேட்டுண்டேன். இன்னும் வரலே பாட்டி, அவன் வரத்துக்கு 7-7:30 மணி ஆகும். இதற்குள் காமாட்சி அம்மாள் தோத்திரத்தை முடித்து வணங்கிவிட்டு திண்ணையில் கால் நீட்டி உட்கார்ந்திருந்த பாட்டிக்கு அருகே வந்து அமர்ந்தாள். பாட்டி மறுபடியும் தன் கேள்வியை தொடங்கினாள். இந்த வருஷமாவது சீமையிலிருந்து பிள்ளை வரப்போறானோ இல்லையோ? வர்றதா அவன் எழுதியிருக்கானாம், வான்னு சொல்லி இவரும் பதில் எழுதி போட்டிருக்காராம். வேணுமாமா பொண்ணு வசந்தி சொன்னதா இப்போ தான் பாரு என்கிட்டே சொன்னான். இவரா இதெல்லாம் எனக்கு எங்கே சொல்கிறாரு பாட்டி? வேணுகோபாலன் பொண்ணு உன் பொண்ணிட்ட சொல்லித்தான் உனக்கே அவன் வராங்கிறது தெரிகிறதாக்கும். ஆமாம், வேற யார் இதெல்லாம் எனக்கு சொல்கிறா? இவருக்கோ நான் எதை கேட்டாலும் மூக்கு மேலே கோபம் வருது. வாசல் திண்ணையில் பக்கத்து வீட்டு முத்து மீனாட்சி பாட்டியும் விஸ்வேஸ்வர சர்மாவின் மனைவி காமாட்சி அம்மாளும் உரையாடி கொண்டிருந்த போது பார்வதி திண்ணையிலிருந்து தெருவுக்கு கீழே இறங்கும் படிகளில் ஒன்றில் அமர்ந்து கொண்டிருந்தாள். கிழக்கு மேற்காக நீண்டிருந்த தெருவின் மேற்கு பக்கத்து கட்டை குட்டையாக ஓர் இரட்டை நாடியுள்ள மனிதர் வந்து கொண்டிருந்தார். இடுப்பில் 4 முழ வேஷ்டி, கருப்பு நிறத்தில் அரைக்கை சட்டை, மேலே ஒரு சிறு துண்டு அணிந்த தோற்றத்தில் நீண்ட வெட்டரிவாள் மீசையுடன் அந்த நடுத்தர வயது மனிதர் வீட்டு வாசலில் வந்து நின்றதும் பார்வதி தயங்கி தயங்கி படியிலிருந்து மெல்ல எழுந்திருந்தாள். ஐயா இருக்காரா? பாப்பா, ஐயா இருக்காரா? இல்லையே, பூமிநாதபுரம் போயிருக்கார், திரும்ப வர நாழியாகும். சரி, பரவாயில்ல, அவர் திரும்பி வந்ததும் ஞாபகமாக இறைமுடிமணி தேடி வந்தார்னு சொல்லு. மறுபடி நாளை காலையில் வந்து பார்க்குறேன். வந்தவர் போய்விட்டார். பார்வதியிடம் யாரோ பேசும் குரலை கேட்டு தலைப்பை இழுத்து நன்றாக போர்த்தி கொண்டு எட்டி பார்த்த காமாட்சி அம்மாளிடம், அப்பாவை தேடி வந்துண்டு போகிறார், மறுபடியும் காலம்பர வராராம் என்றாள் பார்வதி. யாருடி இது? விறகு கடை தேசிகமணி நாடார் குரல் மாதிரின்னா கேட்சு என்று இருந்த இடத்தில் இருந்தபடியே நீட்டி முழக்கி வினவினாள் முத்து மீனாட்சி பாட்டி. காமாட்சி அம்மாள் பார்வதியை விசாரித்து தெரிந்து கொண்ட பின், ஆமாம் பாட்டி, நீங்கள் சொன்னவர் தான் இவரை தேடி வந்துண்டு போகிறார் என்று பாட்டிக்கு பதில் சொன்னாள். தேசியாமணி நாடார் தானா? அவனுக்கு விஸ்வேஸ்வரங்கிட்ட என்னடி காரியம் இருக்கு? என்ன காரியம்னு தெரியலே, எப்பயாவது இப்படி இவரை தேடிண்டு வரது உண்டு, இவரும் அவரை தேடி போகிறது தான். என்ன ஆச்சரியம் இது? இதில் ஆச்சரியம் என்ன இருக்குது? காமாட்சி அம்மாளின் இந்த கேள்விக்கு நேரடியாக மறுமொழி கூறாமல் முத்து மீனாட்சி பாட்டி தெய்வசிகாமணி நாடாரை பற்றி விவரிக்க தொடங்கினாள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு காமாட்சி அம்மாள் சொன்னாள், நீங்கள் தான் இப்படியெல்லாம் சொல்கிறேன் பாட்டி. இவர்னா அந்த மனுஷனை கொண்டாடாத நாளே கிடையாது. தெருவிளக்கில் மங்கிய வெளிச்சத்தில் புத்தகம் கையுமாக 20 வயது மதிக்க தகுந்த ஒரு ஒல்லியான பையன் ஒருவன் அந்த வீட்டை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான். அதை பார்த்துவிட்டு பார்வதி குரல் கொடுத்தாள். பாட்டி, குமார் வந்தாச்சு. குமார் படியேறி உள்ளே நுழைந்ததும் பாட்டியை பார்த்த உடனே அவள் சொல்லி இருந்த தகவல் நினைவுக்கு வந்தவனாக, பாட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி சைஸிலே வெண்கல உருளியே இப்போ வர்றது இல்லையாம். பாத்திர கடைக்காரன் சொன்னான். இது எவர் சில்வர் காலம், வெண்கலத்தையும் பித்தளையும் தாமிரத்தையும் யார் விசாரிக்கிறதே இல்லைங்கிறான் அவன் எதை வேணால் சொல்லிட்டுண்டா குமார், நீ உங்கள் அம்மா கிட்டே போய் கேட்டுப்பாரு. நல்ல பால் வெண்கலத்திலே வார்த்து குண்டு இருக்கே, அதிலே பருப்பு வச்சா வர்ற ருசி எவர் சில்வரில் வருமானு கேளு.
வருமோ வராதோ பாட்டி, அவன் சொன்னதே உங்கள்கிட்ட சொன்னேன். அது சரிடா குழந்தே, தினம் ஏன் இத்தனை நாழியாருது? காலேஜ் 4 மணிக்கு விட்டுவிட மாட்டானா? புது நகரத்திலேருந்து சங்கரமங்கலத்துக்கு ரயில் வர ஒரு 3 மணி நேரம் ஆறுது, 3 மணி நேரமாக ஆறுது. புது நகரம் டு சங்கரமங்கலம் முழுசாக 20 மைல் கூட இல்லை பாட்டி, 19 மைல் தான். ஆனால் இந்த 19 மைல்லே 39 ஊரும் சிறுசும் பெருசுமாக இருக்குது. 4 ஊருக்கு தான் ரயில்வே ஸ்டேஷன் போட்டியிருக்கா. சட்டப்படி ரயில் அங்கே மட்டும்தான் நிற்கணும். ஆனால் எல்லா ஊர்லேருந்தும் புதுநகரம் காலேஜுக்கு பையன்கள் வந்து திரும்புறதுகள், அங்கங்கே செயினை பிடிச்சி இழுத்து ரயிலை நிறுத்தி இறங்குறதே வழக்கமாக போச்சு. காலம்பரை இங்கேருந்து காலேஜுக்கு போகிற ரயிலும் இதே தொல்லை தான், சாயங்காலம் திரும்புகிற ரயிலையும் இதே தொல்லை தான் பாட்டி. பாட்டிக்கு விவரம் சொல்லிவிட்டு உள்ளே சென்ற குமாரை பின்தொடர்ந்து பார்வதியும் வீட்டின் உள்ளே சென்றாள். அப்பா இல்லையாடிப்பாரோ? அப்பா பூமிநாதபுரம் போயிருக்கா. அது சரி, ரவி அண்ணா வரப்போகிறாரு. அப்பா பாரிஸுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு, உனக்கு தெரியுமோ? தெரியாது. எப்போ வரானா? எப்போன்னு சரியாக தெரியாது, ஆனால் வரப்போகிறது நிச்சயமாக்கும். சொல்லியபடியே கூடத்து மேடையில் இருந்த ஸ்டவ்வை பற்ற வைத்து காப்பி கலப்பதற்கு பாலை சுட வைத்தாள் பார்வதி. டிக்காஷன் ஏற்கனவே போடப்பட்டு ஃபில்டரில் தயாராக இருந்தது. அந்த வீட்டின் சமையல் அறைக்குள் காஃபி டீ கலந்து சாப்பிட அனுமதி கிடையாது. காஃபி டீ சாப்பிடுகிறவர்கள் சர்மாவும் குமாரும் பார்வதியும் தான். வீட்டு கூடத்தில் அவர்கள் காப்பி டீ போட்டு கொள்வதற்காக தனி ஸ்டவ் மேடை இருந்தது. அதையும் அவர்களே தான் போட்டுக்கொள்ள வேண்டும். ஸ்டவ் போன்ற மண்ணெண்ணெய் அடுப்பு சமையலறைக்குள் நுழையக்கூடாது. அடுப்பாகவும் கொடி அடுப்பாகவும் பிரிக்கப்பட்டிருந்த புராதனமான மண் அடுப்பு மட்டுமே சமையலறை மேடையில் இருந்தது. அந்த மண் அடுப்பு, அதன் சுற்றுப்புற சூழல் எல்லாவற்றையுமே ஒரு கோயில் கற்பக கிரகம் போல சுத்தமாக வைத்து கொண்டிருந்தாள் காமாட்சி அம்மாள். கோயில் கற்பகிரகத்துள் கண்டிப்பாக அனுமதி நிபந்தனைகளும் சேர்க்கக்கூடாதவை என்ற விதிகளும் இருப்பது போல் அந்த வீட்டின் புராதனமான சமையலறைக்கும் விதிகள், ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் இருந்தன. நேம நிஷ்டை தவறாத ஒரு முனிவரின் ஆசிரமத்தில் தங்க வந்தவர்கள் போல் மற்றவர்கள் அந்த வீட்டில் பழக வேண்டியிருந்தது. நீண்ட காலம் வரை சர்மாவும் காஃபி தேநீர் எதுவும் அருந்தாமல் தான் இருந்தார். அவர் காஃபி சாப்பிட தொடங்கிய சில ஆண்டுகளே ஆகின்றன. ஆனால் அவருக்காக அந்த வீட்டின் ஆச்சாரத்தையும் சமையலறை நிபந்தனையும் காமாட்சி அம்மாள் தளர்த்தவில்லை. அவரையும் அவருடைய காப்பி பழக்கத்தையும் கூடத்து மேடையோடு நிறுத்திவிட்டாள். ரவியே பாரிஸ் போகும் முன் சென்னையில் வேலையாக இருந்தபோது ஒரு தடவை விடுமுறைக்கு சங்கரமங்கலம் வந்திருந்த சமயத்தில், அம்மா விடிஞ்சு எந்திரிச்சா கோ பூஜை, துளசி பூஜை, விளக்கு பூஜைன்னு வீட்டையே கோயிலாக்கிட்டே நீ. இனிமே நாங்கள்லாம் வேறு வீடு பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான் என்று சிரித்து கொண்டே சொல்லியிருக்கிறான். இங்கே நிற்காதே, அங்கே நிற்காதே, இதை தொடாதே, அதை தொடாதே, அம்மா பண்ணுகிற கெடுபடிகளில் சலிப்படைந்து அப்படி சொல்லியிருந்தானே ஒழிய உள்ளுர அவனுக்கும் அந்த வீட்டின் மற்ற உறுப்பினர்களுக்கும் காமாட்சி அம்மாளின் ஆசார அனுஷ்டானங்களில் பெருமைதான். அந்த அம்மாளின் சத்திய விசுவாசத்தையும் இனிய கொள்கை முரண்டுகளையும் அவர்கள் மதிக்கிறார்கள். சொல்லப்போனால் சர்மாவே பல விஷயங்களில் ஆசார அனுஷ்டானங்களை தீவிரமாக பற்றி கொண்டிருப்பதற்கு காமாட்சி அம்மாள் தான் ஒரு தூண்டுதல். காஃபியோடு நிறுத்திங்கோ, ஒன்றொன்னா கெடுத்துக்காதீங்கோ என்று அவரிடமே கேலி செய்வ தவறுவதில்லை. அதிகாலை இருள் பிரிந்ததும் பிரியாமலும் இருக்கிற வைகரை வேளையில் நீராடி ஈரக்கூந்தலும் துலங்கும் பொன்னிற நெற்றியும் மல்லிகை சாம்பிராணியும் கற்பூரமும் துளசியும் மட்டிப்பாலும் தசாங்கமும் கமகம என்று மணக்க அம்மா எதிரே தென்படும் போது சாட்சாத் ராஜராஜேஸ்வரியே வீட்டுக்குள்ளே நிற்பது போல் ரவிக்கு தோன்றும். அம்மாவின் ஆச்சார அனுஷ்டானங்கள் அசௌரியமாக மற்றவர்களை சிரமப்படுத்தியது போது கூட அவை மங்களமான தவிர்க்க முடியாத அசௌரியமாக அவனுக்கும் மற்றவர்களுக்கும் தோன்றியிருக்கிறன. அம்மா தோன்றி வளர்ந்து வந்த குடும்பம் அப்பேற்பட்டதென்று அவன் அறிவான். அதே அகஸ்திய நதி தீரத்தில் சங்கரமங்கலத்திலிருந்து சில மைல் தொலைவில் இருக்க பிரம்மபுத்திரத்தில் ஒரு வைதிகமான குடும்பத்தில் கணப்பாடிகள் ஒருத்தரின் ஒரே மகளாக தோன்றிய பெண் வேறு எப்படி இருக்க முடியும்? அப்பா அளவிற்கு இல்லை என்றாலும் அம்மாவுக்கு போதுமான அளவு சாஸ்திர ஞானம், சமஸ்கிருத ஞானம், தமிழ் தோத்திர பாடல்கள் ஞானம் உண்டு. தன் இளமையில் ஊரில் இருந்தபோது அம்மாவின் ஆச்சாரங்களால் விளையும் அசௌரியங்களுக்கு ஹோலி இன்கன்வீனியன்ஸ் ஆச்சார சௌரியங்கள் என்று செல்லமாக ஒரு பெயரை சூட்டியிருந்தான் ரவி. வீடே அந்த அசௌரியங்களில் சிறைப்பட்டிருந்து அதிலிருந்து விடுபட விரும்பாமல் அதை அப்படியே விரும்பியது. ரவியின் கடிதத்தை வீட்டில் யாரும் அறிய விடாமல் சர்மா தடுத்தது காமாட்சி அம்மாளுக்கு பயந்துதான். ரவி ஒரு பிரெஞ்சு யுவதியை காதலிக்கிறான் என்று உண்மை தனக்கும் முன்னதாக ஏற்கனவே அந்த 2 பேருக்கும் தெரியுமோ? அந்த 2 பேர் மட்டுமே அவராலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு மேலாக அந்த பிரெஞ்சு யுவதியுடன் அவன் சங்கரமங்கலத்துக்கு புறப்பட்டு வரப்போகிறான் என்பதை அவர் வேறு யாருக்கும் தெரிவிக்க தயங்கினார்.
அதில் அவருக்கும் பல தர்ம சங்கடங்கள் இருந்தன. வேணு மாமாவும் வசந்தியும் ரவியையும் அவனுடைய பிரெஞ்சு காதலியும் தங்களோடு தங்க வைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாலும் கூட சொந்த ஊரில் சொந்த வீடு இருக்கும்போது ஏதோ ஒரு அந்நிய நாட்டு யுவதியுடன் வருகிறான் என்று ஒரே காரணத்துக்காக ரவியை மற்றொரு வீட்டில் தங்க வைப்பது எப்படி நியாயமாயிருக்கும் என்றெண்ணி அவர் மனம் தயங்கியது. சற்றே லௌகிகமாகவும் கூட இந்த விஷயத்தில் அவர் யோசித்தார். அவன் மேல் உயிரையே வைத்திருந்த அந்த பெண்தான் அவனை பற்றி என்ன நினைப்பாள்? இன்னொரு வீட்டில் தங்கி கொள்ள காரணம் என்று அவன்தான் அந்த பெண்ணிடம் எதை சொல்ல முடியும்? அவள்தான் என்று. உன் நாட்டில் காதல் செய்வது இவ்வளோ பெரிய தண்டனைக்குரிய விஷயமா என்று அவள் அவனை திருப்பி கேட்டாள். அவன் என்ன பதில் சொல்லுவான்? என் வீட்டில் நான் தங்குவதற்கு போதுமான வசதிகள் இல்லை, அதனால் இங்கே தங்க நேர்ந்தது என்று அவன் சொல்ல, உன் வீட்டில் வசதி இன்மையே எனக்கு போதும், அங்கு போகலாம் என்று அவள் பதில் கூறிவிட்டால் என்ன செய்வது? அவன் ஊருக்கு வருவதை 1 மாதம் தள்ளி போட்டால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவுக்கு வரலாமே என்று அவருக்கு தோன்றியது. அதனால்தான் அந்த ஏரோகிராமை தபாலில் போட வேண்டாம் என்று தன் பெண் பார்வதியிடம் வசந்திக்கு அவசரமாக சொல்லி அனுப்பிவிட்டு பூமிநாதபுரம் புறப்பட்டிருந்தார். எப்படி இந்த 4ஆம் பாகம் முடிக்கப்பட்டிருக்கு. அடுத்த பாகத்தை நம்ம இன்னொரு நாள் படிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. டாட்டா, பை பை, தேங்க்யூ.